வணக்கம். துலாம் ராசிக்கு ஜனவரி மாதம் ராசி பலன்கள். ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் தனுசில் 4 கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குருவின் பார்வை இருக்குது. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் பாவத்திலையும் உங்களுடைய ராசியிலையும் 4 கிரகங்கள் மாறி மாறி இருந்தது. அந்த அமைப்புகளில் பார்க்கும்போது குடும்பத்தினாலேயும் உங்களோட உடல் அமைப்பு, ஆரோக்கியம் இது போன்ற அமைப்புகளில் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கும். இப்போ 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி 3ல் வந்து செவ்வாயும் சூரியனும் இருப்பது, குருவின் பார்வைப்படுவது சிறப்பான ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல போய் அமர்றாரு. ஒரு புதிய முயற்சிகளை இப்போ தொடங்கலாம். புதிய விஷயங்களை தொடங்குவதற்காக ஒரு ஏற்ற ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். அதே போல் குருவினுடைய பார்வையும் இங்கே உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு இருக்கிறதுனால புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு ஒரு ஏற்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதே போல் பிற்பகுதியில் இங்கே செவ்வாய் உச்ச அமைப்பும் சூரியனும் இங்கே 4ஆம் இடத்துல இருப்பதும் இதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். வீடு, மனை, வாகனம் இது போன்ற அமைப்புகள் இந்த அமைப்புகளில் பிற்பகுதியில் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பது ஒரு சிறப்பு. உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது இப்போ வக்ர நிவர்த்தி இந்த மாதத்தில், போன மாதமே அவர் அடைஞ்சிட்டார். இந்த மாதம் முழுதும் 6ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் பார்க்க, அதுவும் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சில பேருக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே போல் சில பேருக்கு வந்து வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பும் இருக்கும். சில பேருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் உச்ச அமைப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பில் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் சில சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அந்த வகையில் இந்த துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு ஏற்ற ஒரு மாதமாக, கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் உங்களுடைய செவ்வாயின் வீட்டில் போய் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அமர்ந்தார். அதை விட தனுசு அனைத்து கிரகங்களுக்குமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு பாவகம் என்பதனால, அதுவும் குருவினுடைய பார்வையில் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம். ஜாதகம் பார்க்க விரும்புவங்க என்னுடைய அலைபேசி, வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.